ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நம்ம இன்னைக்கு த பெஸ்ட் திங் அப்படிங்கிற ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு டிசிஎம் டாக்டருக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையிலான ஒரு காதல் கதை தான் இந்த ட்ராமா. ஸோ கதை ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஹீரோயினை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அவளுக்கு வந்து ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ நைட் வந்து ஒழுங்காகவே தூங்க மாட்டான். இது அவங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராப்ளம். சரி, இதுக்காக ஏதாவது டாக்டர பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அவளும் நெறையவே ட்ரை பண்ணியிருப்பா. ஸோ அப்பதான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட தெருவுலயே வந்து ஒரு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க டாக்டர் வந்து ரொம்பவே வந்து அதிர்ஷ்டக்காரர்ன்னு கேள்விப்பட்டேன். நீ ஏன் அவர்கிட்ட கொஞ்சம் போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ! அப்படியாம்மா, ஓகே. நான் போய் பார்க்குறேன் என்ன அப்படிங்கிறது, அப்படிங்கிற மாதிரி காலையில அவங்களோட கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ இவளும் என்ன பண்றா அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, சரி அந்த டாக்டர பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவளும் அந்த கிளினிக்கு வந்து போறா. ஸோ அங்க யார பார்ப்பா அப்படின்னா, அங்க வந்து ஒரு டிசிஎம் பிராக்டிஸ் பண்ற ஒரு டாக்டர் வந்து பார்ப்பா. அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, செக்கப் பண்ணிட்டு என்ன சொல்லுவாரு, "நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஆகுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணி குடுக்குறேன். ஸோ அந்த மருந்த மட்டும் எடுத்துக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. ஸோ அந்த செக்கப் முடிச்சுட்டு வெளிய வரப்ப தான் யோசிச்சுட்டே வரா. என்ன அப்படின்னா, இவளுக்கு எதனால ப்ரெஷர் அப்படின்னு பார்க்க போனோம்னா, இவளுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா யோசிச்சுட்டே வருவா. ஸோ மேபி அதனால தான் இந்த இன்சோமினியா பிரச்சனையும் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் கடையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக போயிருப்பா. ஸோ அங்கேருந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "ஏய், இந்த மாதிரி அந்த டாக்டர் கொடுத்த மருந்து வேலையே செய்யல, அது பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை யார் கேட்டுருவா அப்படின்னா, பின்னாடி நிற்கிற அந்த டாக்டர் வந்து கேட்டுருவான். ஸோ இது வந்து நார்மலான மெடிசன் கிடையாது, டிசிஎம். ஸோ டிசிஎம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து சித்தா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சைனீஸ் ட்ரெடிஷன் மெடிசனை வந்து டிசிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மருந்து கிடையாது. அதனால இது வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் இது கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஆஹா, கேட்டான் போலயே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து என்ன பண்ணிடுவான்னா எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜரா வந்து ஒர்க் பண்ணுவா. அதாவது இந்த ரிசப்ஷன ஹேண்டில் பண்றது, தென் ஹோட்டல் புக்கிங், கெஸ்ட்ட வந்து கவனிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஹேண்டில் பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி அவளோட லைஃப் போயிட்டு இருக்கிறப்ப, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்க வந்திருப்பான். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டின்னர் டேட்டுக்குமே வந்து போவாங்க. ஸோ அப்பதான் என்ன இவங்களுக்கு ஆக்சுவலான பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ மீட் பண்ணியிருக்கிறப்ப ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எனக்கு அப்ராட்ல படிக்கணுங்கிற எய்ம் இருக்குன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அங்கே போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அப்ராட்ல போய் என்ன படிக்க போற? அதே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தானே. அது எதுக்கு போய் வந்து அப்ராட்ல போய் படிக்கணும்? நீ வந்து எனக்கு வேலைக்கு போறதே எனக்கு பிடிக்கல. நீ ஏன் வந்து வீட்ல இருக்கக்கூடாது? குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ ஹோட்டல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, சர்வீஸ் வெயிட்ரஸ் வேலை மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து நாளைக்கு அங்க வராங்கன்னா, அவங்களுக்குமே நீ என்ன பண்ணுவ அப்டின்னா, சர்வன்ட் மாரி தான் வேலை பார்ப்ப. ஸோ அது வந்து எனக்கு நல்லாவா இருக்கும் சொல்லு? அப்படிங்கிற மாதிரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசுவான். பட் கடைசியில என்னன்னு சொல்லுவான் அப்டின்னா, நீ வந்து ஒரு செல்ஃபிஷ். எப்பவுமே வந்து உன்னோட எய்ம்ஸ் அண்ட் ஆசைகள மட்டும் தான் பார்க்குற. என்னோட பேச்சுக்கு வந்து நீ மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வேற சொல்லுவான். ஸோ இதே மாதிரி தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். இவங்களோட லவ் வந்து காலேஜில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 7 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் மேரேஜும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வீட்டுக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில இவளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து ரொம்ப ப்ரெஷராக டார்ச்சராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு சின்ன ஏஐ ரொபாட்டிக் கம்பெனி வந்து வச்சிருப்பான். ஸோ அதோட சிஇஓ. ஸோ மோஸ்ட்டாக வந்து வெளிய ட்ரிப்பு, ட்ராவல்ஸ் அந்த மாரி நெறைய ட்ராவல்லாம் பண்ணுவான் பிசினஸ் விஷயமா. ஸோ மோஸ்ட்டா இவங்க 2 பேருக்கும் கான்டாக்ட்டே இருக்காது. இவன் ஒரு டைம்ல கால் பண்ணா, அவன் அந்த டைம்ல பிஸியா இருப்ப பார்த்துருக்க மாட்டான். ஸோ அவ அங்கருந்து மெசேஜ் பண்ணா, அந்த டைம்ல இவன் ஃப்ரீயா இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் கொஞ்சம் வருஷமா வந்து இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இதனால தான் அவளுக்கு ஆக்சுவலாவே என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த இன்சோமேனியாங்கிற ஒரு நோயும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ அவங்களோட டின்னர் வந்து டேட் இப்படி போயிருக்கு இல்லையா? ஸோ இதை யோசிச்சுக்கிட்டே வரவ அவங்க வீட்ல வந்து இந்த மாதிரி நான் பிரேக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறப்ப, 2 பேரும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, பயங்கரமா மாத்தி மாத்தி அப்பா, அம்மா அவங்க 2 பேருக்குள்ளயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இதுல பயங்கரமா காண்டாகுற ஹீரோயின் என்ன பண்ணுவான் அப்படின்னா,
வீட்ட விட்டு வெளிய வந்து கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. "என்னடா இப்படி நடக்குதே! யார்ட்ட போய் சொல்றது?" அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? நம்ம டாக்டர் சார்வால் வந்து அந்த சரவுண்டிங்ல தான் இருப்பாரு. ஸோ, அவரு அந்த வழியா கிராஸ் ஆக, "இவ என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு குடுக்க, அந்த டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, டாக்டர் சார்வாலுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைமே ஹீரோயின மீட் பண்றப்பவே டாக்டர் சர்வாலுக்கு வந்து ஹீரோயின வந்து பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதனால தான் இவ இந்த மாதிரி ஃபீல் ஆகுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஆ நம்ம என்ன பண்றது? வாய்ப்பு இருக்கும்னு நெனச்சோம். இப்ப இல்லாம போயிருச்சே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஸோ, ஆக்சுவலா நம்ம கதையோட ஹீரோவே அந்த டாக்டர் சர்வாலு தான். ஸோ, கொஞ்சம் பேசி அவள வந்து சமாதானப்படுத்திட்டு, ஹீரோ என்ன பண்ணிருவான்னா, அங்கருந்து கெளம்பிருவான். ஸோ, இந்த மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஒரு நாள் அவன்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன அப்டின்னா, "நம்ம வந்து இதுக்கு மேல என்னால இத கன்டின்யூ பண்ண முடியாது. அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வர, இவளும் கால் பண்ணி பாப்பா, டெக்ஸ்ட் பண்ணி பாப்பா. அ எதுக்குமே வந்து அவன் ரெஸ்பான்ஸே குடுக்க மாட்டான். அந்த டைம்ல தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவங்க ஹோட்டல்ல வந்து ஒரு பெரிய ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்ப நெறைய பொறுப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ, அதுல வந்து பிஸியா இருப்பா. அந்த டைம்ல தான் அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பாவும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஹோட்டலுக்கு வந்து வந்திருப்பாரு. அவங்களோட பிசினஸ் பார்ட்னர் ஒரு உமனோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, "உங்க பையன் சின்ன பையன் ஏதோ ஒரு கம்பெனி நடத்துறான்னு கேள்விப்பட்டேனே, என்ன கம்பெனி?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமா, அவன் ஏதோ ஒரு சின்ன ஏஐ ரொபாட்டிக்ன்னு சொல்லிட்டு அத பத்தி அலைஞ்சுகிட்டு இருக்கான். எங்க நம்ம சொன்னா கேட்கறாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணும் இந்த மாதிரி ஏஐ எல்லாம் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. மேபி நம்ம அவங்கள மீட் பண்ண வைக்கலாம். மேபி அவங்க 2 பேருக்கும் பிடிக்கலாம் ஒருத்தர அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் சரி அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஹீரோயினுக்கு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கும். அவன் என்னடான்னா மெசேஜ் ரிப்ளை எதுவுமே கிடையாது. பிளாக் பண்ணிட்டான். இவங்க அப்பா என்னன்னா இப்படி சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து அவளால வெளிக்காட்ட முடியாது இல்லையா? அதனால அமைதியாவே இருப்பா. ஸோ என்ன நீங்க வந்து ட்ராப் பண்றீங்களா? அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவே கேட்க, இவளும் போக அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "என் பையன்கிட்ட பேசினியாம்மா? என்னம்மா சொன்னான்?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல அவரு எப்போ ஊர்லேருந்து வராரு?" அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஏன்னா அது இவளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ கேட்கிறப்ப, "இல்ல அவன் வந்து வெளியூருக்குலாம் போல. வீட்ல தான் இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு போயிருவாரு. அப்பதான் என்ன தெரியும்னா, ஓகே நீ நம்மள அவாய்ட் பண்றான். இது உண்மையா தான் பிரேக்கப்ன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்றா. இல்ல இதெல்லாம் வந்து ரொம்பவே அவளுக்கு வந்து உள்ள கஷ்டத்த குடுக்க, யார்ட்டயாவது பேசணுமே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், அந்த டாக்டரோட ஞாபகம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கால் பண்ணி, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணுவா. ஸோ ஹீரோ கிட்ட பேசின கழிஞ்சு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் இவளுக்கு வந்து பெட்டரா ஃபீல் பண்ணியிருப்பா. ஸோ இந்த மாதிரி இவளோட லைஃப் போக, இங்க இந்த சைடு என்ன நடக்கும் அப்டின்னா, ஹீரோ இருக்கான் இல்லையா? ஸோ, அவனுக்கு வந்து ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ, ஆனா என்னதான் பண்றது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அப்டிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அவங்க தாத்தாவுக்கும் என்ன பண்ணியிருக்கும் அப்டின்னா, நம்ம ஹீரோயின வந்து பிடிச்சிருக்கும். அந்த தாத்தாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டரா தான் இருப்பாரு. அவங்க தாத்தாவே என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "நீயும் இவ்ளோ காலத்துக்கு தான்டா வந்து தனியாவே இருக்க போற. இந்த பொண்ணு வேற ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது" அப்டின்னு சொல்ல, "இல்ல தாத்தா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு" அப்டிங்கிற மாரி சொல்ல, "உன் தலையெழுத்து அவ்வளோதான். கடைசி வரை நீ சிங்கிளா தான் இருக்கணும் போல" அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரோட லைஃப்பும் வந்து தனித்தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. எப்போ இந்த ட்ராக் வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ அது வந்து வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.